அது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது உன்னால பார்க்க. AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Sai Shankar and Sister Meera Sai. Sunday service, morning first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address, Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Munir Reddy Building, first floor, Balaji Nagar, Hebakodi, Electronic City Post, Hosur Road, Bangalore, 100. Contact 9866453466, 9986454095, 9972427152. கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவையில் நாம் நடக்க முடியாத முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த விசுவாசமும் கிருபையும் குறித்து போதித்து வரேன். கிருபையும் விசுவாசமும் என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து வரோம். இந்த கிருபைன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, தேவன் அதான் கிருபை. நீங்கள் ஏதோ அதை ஒரு பெரிய சப்ஜெக்ட் நினச்சிடாதீங்க. நபர் கிருபைன்றதான் கர்த்தர். நம்ம வாழ்க்கையில் கடவுளை நல்லா அறிஞ்சிக்கிட்டாவே போதும், நிறைய நன்மைகள் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். சுலபமாக அவர்கிட்ட நெருங்க முடியும், அணுக முடியும், எது வேணாலும் நம்மளால செய்யலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்ன, கர்த்தரை சரியான வகையில் அறிந்து கொள்வது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்னவா இருக்கிறார், ஏதுவா இருக்கிறார், இதை மாத்திரம் அறிஞ்சிக்கிட்டா போதும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அநேக வெற்றி வாழ்வு நமக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு சில நேரத்தில் நீங்கள் சில சோர்வில் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில நேரத்தில் சில பலவீனத்திலே இருக்கலாம். சிலருக்கெல்லாம் சில பலவீனம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதனால அதில் ஒரு கஷ்டமாகவும் இருக்கலாம். என்னடா ஆண்டவர் நான் விடுதாகாமல் இருக்கிறேன், ஆண்டவரே நான் மாதிரி இருக்கிறேனே, ஒருவேளை நான் உண்மையா இல்லையோ, ஒருவேளை எனக்கு என்ன அப்படின்லாம் உங்களுக்குள்ள ஒரு தயக்கங்கள்லாம் உங்களை ஆண்டு கொள்ளலாம். இதெல்லாம் கூட ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னே ஒன்று தான், தேவனை சரியாக அறிஞ்சிக்கலன்னா இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். நீங்கள் தேவனை சரியாக அறிஞ்சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நான் சொல்ல பாருங்க, நல்ல வெற்றி வாழ்வு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நல்ல வெற்றி வாழ்வாங்க விரும்புறீங்க? அதனால தான் பாருங்க, எப்பவுமே கிறிஸ்துவனுடைய போதனையை ஹைலைட்டாக பேசுவேனா. ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் யாரு? கிறிஸ்து தான். அதனால நம்ம சபையில் இந்த போதனை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்துவ சென்ட்ரலாக எதுவும் செய்யறதே கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாமே, முழு உலகமே, பரலோகமே, பரிசுத்த ஆவியானவர், பரலோக பிதா, தேவ தூதல், வார்த்தை எல்லாமே யாரை காமிக்குது? இயேசு. ஏன்னா இயேசு தான் மனுக்குலத்துக்கு ஒரு நல்வழியை காமிக்கிட்டு போல, இப்படி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போல, நானே வழியினாரு, எனக்குள்ள வரணும், என்னுடைய ஜீவன் வரணும், எனக்குள்ள வாழணும், எனக்குள்ள பெருகணும். அதான் இயேசு தான் வழி, இயேசு தான் ஜீவன், இயேசு தான் சத்தியம். பாருங்க, இயேசு வழி காட்ட வரல, இயேசு வழியா இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு வழியா இருக்கிறார். இந்த பூமியில நிறைய புனிதர்கள் பிறந்தாங்க, நிறைய ஆட்கள், நல்ல மனிதர்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் வழிகாட்ட வந்தாங்க. இது செய்யுங்க நல்லது, அது செய்யுங்க நல்லது. நம்ம நாட்டு தந்தை கூட நல்ல வழியை காமிச்சார். ஆனா வழி காமிக்க இயேசு வரல, வழியாவே வந்தார். சொல்லுங்க, இயேசு வழியாவே இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, இது வழி. இது எல்லாருக்குமே தான் வழி. சில சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்னா வாழ்வோம், சாவோம், கடைசியில் ஒரே வழியில் தான் போய் சேர போறோம். அது எப்படி போய் சேர முடியும்? வாழும் போது சரியான வழியில வாழ்ந்தாதான் போய் சேரும் போது சரியான போய் சேர முடியும். நல்ல இந்த பிலாசபி தத்துவத்தெல்லாம் போய் வர முடியுங்க. இயேசு தான் வழி, இயேசுக்குள்ளதான் வர முடியும். பாருங்க, அதனாலதான் இது எப்பவுமே இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன் போதிப்பார். திருவிருந்தை குறித்து நான் சொன்னேன். திருவிருந்து ஏன் எடுக்கிறோம்? அது நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது ஏதோ பரிசுத்தம் படுத்தும் போது பரிசுத்தவான்கள் மட்டும் பங்கு கொள்ற ஒரு இடம் உண்டு. பாருங்க, நல்லதுதான், பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம், உண்மை, ஏற்றுக்கொள்கிறேன், கரெக்ட். இப்போ ஒரு விசுவாசி தவறு செஞ்சு அவன் திருவிருந்து எடுக்க கூடாது, அவன் ஓடி போயிடறான், பின்வாங்கிறான், அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் பிள்ளை ஆயிட்டான். அவனை மாத்துறது எதுனா இயேசுதான். இயேசுதான் மாத்துறாருன்னா அவருடைய ரத்தம் தான் அவன் பலவீன மாத்தம், அவருடைய ரத்தம் தான் அவனை தகுதிப்படுத்தும், அவர் ரத்தம் தான் அவனை குறைவிலிருந்து நிறைவுல கொண்டு வரும், அவர் பிக்கப்பட்ட சரீரம் தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும். எத்தனை ஒத்துக்கிறீங்க?
அதனால இந்த திருவிருந்தல் நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப ஒவ்வொரு முறையும் திருவிருந்தல் கையில வரும்போது என்ன நான் பாக்குறது இல்லை. நான் சொன்னேன் பாத்திரம் அபாத்திரம். அபாத்திரம்னா என்ன, பாத்திரம் என்னங்க, யாராவது நினைவு வச்சுக்கிறீங்களா? பாருங்க, பாத்திரம்ன்றது என்னன்னா இயேசு நினைவு கூறுறது. அபாத்திரம்ன்றது என்னன்னா என்ன நினைவு கூறுறது. இயேசு சொல்றாரு, நீங்க என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள், பாத்திரத்தை நினைவு கூறுங்கள், பாத்திரமானவரை நினைவு கூறுங்கள். அவர் என்ன, அவர் எப்படி செய்தார், ஏன் மரித்தார், ஏன் இந்த பூமிக்கு வந்தார், நான் எப்படி கடந்தேன், என்னை எப்படி தூக்கினாரு, என்ன சுத்திகரிச்சாரு, என்ன பிள்ளையா மாத்தினாரு, இதெல்லாம் நினைவு கூறணும். இப்ப அந்த இடத்துல வந்து என் பலவீனங்களை நினைவு கூறுதல, தகுதியே இல்ல ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே, என் பிரச்சனை எப்படி இருக்குது, அதுதான் உலகத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியுமே. இப்ப உங்க பிரச்சனை என்னன்றத பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு அவசியம் கிடையாது. அங்க என்ன பேசணும், கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு பேசணும். ஆமென். அப்ப திருவிருந்து வரும்போது யாரை நினைவு கூறணும் சொல்லுங்க, யாரை நினைவு கூறணும்? அப்போ அவரை நினைவு கூர்ந்தா பாத்திரம், உங்களுடைய பலவீனங்கள் நினைவு கூர்ந்தா அது அபாத்திரம். அதனாலதான் வந்து பாருங்க நிறைய பேர் வியாதி வராங்க. ஏன்னா குற்ற மனசாட்சி வந்துருது. அவன் தன்னைத்தானே நிதார்த்து பார்க்கணும்னா அவன் போய் உட்காந்து யோசிக்கிறான், ஐயோ நான் எங்க தகுதியாகிறேன். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நிறைய பேர் போக்கஸ் எங்க வச்சிருக்கிறான்னா, பாவிகள் ரட்சிக்க போடணும், பாவிகள் ரட்சிக்க போடணும். என் போக்கஸ் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவன் நல்லா வாழ்க்கையில வளரணும், அதான் என்னுடைய போக்கஸ். பாவிகள் ரட்சிக்கப்படட்டும், ஒண்ணும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அறிவிச்சா பாவிகள் ரட்சிக்கப்படுறான். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு அந்த கிறிஸ்து எப்படின்னு தெரியலன்னா, அவன் 10 நிமிஷம் கூட சபையில உட்கார்றதுல பின்வாங்கி ஓடி போயிடுறான். சபைக்கு வரான், நல்லா ஆவலா வரான், கொஞ்ச நாள் உட்காடுறான், அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு நினைக்கிறீங்க, பயந்து போயிடுறான், பின்னாடி ஓடி போயிடுறான். ஆனா கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு முறை உள்ள வந்தாருன்னா அவரை அறிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எதுவும் ஒதுக்குறீங்க? இது ரொம்ப உண்மையான சத்தியம். இது ஏதோ 1 மணி நேரம் கேட்டு போகக்கூடாது, வந்தேன் 1 மணி நேரம் கேட்ட மாதிரி தான் போயிட்டேன்னு போடக்கூடாது. அதெல்லாம் பாருங்க, இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல வந்துருக்குறாங்க. நீ யாரையும் போய் தொடர்ந்து ஏன் வரல, ஏன் உட்கார்றது இல்லை, ஏன் எழுந்துக்கிறது இல்லை, நீ ஏன் போறது இல்லை, நீங்க ஏன் தும்மனா என்ன கூப்பிடல, உங்களுக்கு இடுப்பு வலினா எனக்கு ஏன் சொல்லலை, நான் யாரையும் கூப்பிடுறதே கிடையாது. இது எப்படின்னா கிறிஸ்துவங்களை ஏவணும். ஏமே கிறிஸ்துவங்களை என்ன பண்ணணும், உந்தி தள்ளணும். கிறிஸ்து எப்படிப்பட்டவன் வரணும் பாருங்க. அதனாலதான் பாருங்க, சில நான் கத்துக் கொடுக்க விரும்புறேன், நான் உங்களை சுமக்க விரும்பல. உங்களை என்னால சுமக்க முடியுமா? ஒவ்வொருத்தரும் சரீர ரீதியாவே மாபெரும் வெயிட் ஆகுறீங்க. சுமக்கணும்னு நினைச்சா கூட அது முடியாத ஒரு காரியம். நான் யாரையும் சுமக்க முடியாதுங்க. ஏன் என்னையே நான் சுமக்க முடியாது, என்ன சுமக்கிறது இயேசுதான். அதனாலதான் உங்களையும் என்னையும் சுமக்கிற மேல போய் நம்ம உட்காந்துக்கலாம் வாங்கன்னு கூட்டு போயிடுறேன். இது வந்து ஒரு நாள் 1 மணி நேரத்துல ஏதோ வாழ்க்கை மாறுதில்லை. இது கேட்கணும், நிறைய சொல்லுங்க, கேட்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள போய் அது வேலை செய்யணும். அப்படி கேட்டுவே இருக்கணும். அதனாலதான் சிடி போட்டு விற்கிறோம். சிடி சும்மா காசுக்காக வைக்கிறது கிடையாது. பாருங்க, சிடியை வாங்கி போய் கேட்கணும். ஏங்க உண்மைங்க, இன்னைக்கு நிறைய பேர் இதை ஆசிக்கிறது இல்லை. எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, நானே உங்க பாஸ்டர் தான், உங்க பாஸ்டே சரியா சொன்னான்னு பார்க்க வேண்டியது யாரு வேலை? எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு ரத்தம் சிந்தல, உங்களுக்கு ரத்தம் சிந்தது யாரு? கிறிஸ்து. நான் அந்த கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறேன். எங்க பாஸ்டர், நான் உங்க பாஸ்டர், உங்க ஆவிக்குரிய தகப்பன் எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க பாஸ்டர் இருந்தாலும் சரியா சொல்றாரான்றதை என்ன பண்ணி ஆகணும்? நான் சொல்றதெல்லாம் ரைட்டு, நீங்க அப்படியே கண் மூடி போய் கிணத்துல குதிங்க, நான் சொல்லல, மேல இருந்து குதிங்க, தேவ தூதல் கரங்களை அந்த இங்க எத்தனை பேர் குதிங்க தயாராகிறீங்க? அதை மட்டும் அறிவா கேட்குறீங்கல்ல, எப்படி பாஸ்டர் குதிக்கிறது? ஒன்று ஒன்றா செய்வீங்க. நீங்க முதல்ல குச்சி காட்டுங்களேன், என்ன பலிகடை ஆக்கி அதுக்கப்புறம் உடனே அதை செய்ய நினைப்பீங்க. இது தெளிவா இருக்கும். ஆனா பிரசங்கத்தை நம்ம என்ன செஞ்சு ஆகணும், அலட்சி பார்க்கணும். பாருங்க, உண்மை, நான் சும்மா சொல்லலைங்க. நான் நிறைய பிரசங்க யார அவ்வளவு சீக்கிரம் லேஸ்ல எடுத்துக்கிறது இல்லை. உலகத்திலேயே டாப் ப்ரீச்சர்ஸ்ல சிலரை நான் வச்சிருக்கிறேன், என் கூட வச்சிருக்கிறேன் ஹார்ட் டிஸ்க்ல. அவங்களெல்லாம் நான் சும்மா எடுத்துக்கிறது கிடையாது. சரியா பேசுறானா, கரெக்டா இருக்கிறானா, இவன் சரியா இருக்குதா, வார்த்தை கரெக்டா இருக்குதா, இவன் வார்த்தையிலேயே நிக்கிறானா, இல்ல ஏதாவது கதை கதை அடிச்சுட்டு போறானா, அதெல்லாம் ரொம்ப அலசி பார்ப்போம். பாருங்க, ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அலசி பார்க்கணும். நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டா வாழ்க்கை மறுரூபமாவது நிச்சயம். உங்க வாழ்க்கை வெற்றியா மாறுவது நிச்சயம். சேலஞ்ச் பண்றேன், நான் உங்களுக்கு சவால் விடுறேன். உங்க வாழ்க்கையில இங்க இருக்கிற நிலைமையில இருந்து உங்களால மாற முடியும். எப்படின்னா, இந்த வார்த்தையே 24 நேரம் கேட்கணும். தூங்கும் போதும், இளம் போதும், போகும்போதும், வரும்போதும், அதுலயே நம்ம மனது பேச்செல்லாம் இருக்கணும். பாருங்க, தேவையில்லாத சவகாசம், தேவையில்லாத டிவி பார்க்கறது, தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் ஒதுக்கி தள்ளணும். அப்படியே இயேசுதான் வாழ்க்கைன்ற அளவுக்கு முடிவு எடுத்துடணும். குடும்பத்தை பார்த்தா இயேசு பத்தி வரணும், பிள்ளைகளை பார்த்தா வரணும், வேலையில போனா வரணும். எல்லாத்தை விட இயேசு மையமா வந்தாருன்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி உண்டாக ஆரம்பிச்சிடும். இயேசு மையமா வந்து ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எப்பவுமே இயேசு கிறிஸ்துவ மையமா போறீங்க கத்துக்கணும். இன்னைக்கு இன்னும் சில காரியத்தை உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். ஏன் இதை வந்து மையமா போதிக்கணும், ஏன் இதை உங்களுக்கு மையமா போதிக்கணும், இதுல என்ன அடங்கிருது, இதுல எப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள இருக்குது, இதை எப்படிப்பட்ட காரியங்களை நம்மளால பார்க்க முடியும்.
அது எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்றது, எப்படிப்பட்ட காரியங்களால் முன்னேறுவது ரொம்ப முக்கியம். வாங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றி இராமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றி இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றி இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. பாருங்க, சிலர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் ரொம்ப கிருபையை பேசுறதுனால பால் இதை ஏன் பேசுறாருன்னா செய்யலாமா கூடாதே அப்படின்றாரு. இது நீங்க பாத்தீங்கன்னா இதை ஏன் இவ்வளவு மென்ஷன் பண்றாருன்னா, நான் பாவம் செய்யறதுனால பாவியா இல்லை. இப்ப நான் பாவம் செய்யறேன் அதனால நான் பாவி கிடையாது. நான் பாவியா இருக்கிறேன் அதனாலதான் என்ன செய்யறேன்? பாவம் செய்யறேன். அதாவது ஒரு குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைய தெய்வமோ ஒண்ணுங்க, சின்ன குழந்தைங்க, பச்சை மண்ணுங்க, ஒன்னும் தெரியாதுங்க. கொஞ்ச நாள் விட்டு பாருங்க, அந்த பச்சை மண்ணு எல்லா வேலையும் செய்யாது. போய் பேச ஆரம்பிக்க, ஏமாதும், திருட்டுத்தனம் பண்ணும், மொல்ல மாதிரித்தனம் பண்ணும், ஸ்கூலுக்கு போகாது, மார்க்கு கம்மியா வாங்கும், எழுன்னா கூட தூங்கினே கண்ணை திறந்து பார்க்கும், இவர் நம்ம எழுப்புறாங்களா இல்லையான்னு. நமக்கு அதெல்லாம் ரசிக்கிறதா மாதிரி இருக்கும். நான் என் பிள்ளை அறிவாரு தெரியுமா, கண்ணை திறந்து ஓரக்கண்ணிலே பாக்குது. அதே ஒரு 12 வயசுல ஓரக்கண்ணில் பார்த்தா எட்டி மிதிக்கிறோம், வேதனையா இருக்குது. ஏன் இப்படி பண்ணுது என் பிள்ளை ஏன்னே தெரியல பாஸ்டர். ஏன் அப்ப 2 வயசுல செய்யும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களே, 12 வயசுல என்ஜாய் பண்ணக்கூடாதா? போய் பேசும்போது என்ஜாய் பண்ணீங்க, 12 வயசு வரும்போது வேதனை நினைக்குது பாருங்க. அப்ப சின்ன வயசுலயும் அது அப்படிதான் செய்யுது. சின்ன வயசுலயும் அதே பிரச்சனைனா அதுக்கு அது சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அந்த பாவத்தினுடைய தன்மை வெளிப்படல. அதே வளர்ந்த அப்புறம் அது என்ன செய்யுதுங்க, வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்ப பவுல் என்ன பேசுறாருன்னா, பாவம் செய்யலாமா அப்படின்றார். அப்படின்னா 2 விதம் இருக்கு பாருங்க. ஒன்னு பாவியா இருக்கிறோம், அடுத்து பாவத்தை செய்யறோம். இது தமிழ்ல எல்லாம் கொஞ்சம் விலைக்கு பேசுறது கஷ்டம் தான். ஆனா கிரீக்ல இதுக்கான சில விளக்கத்தை நல்லா சொல்றாங்க. அதாவது இருக்கிற தன்மை ஒன்று, செயல்படுகிற தன்மை இன்னொன்று. ஆங்கிலத்தில் வரும் இல்லையா, நோன் வெர்ப். அப்படின்னா என்ன, இருக்குது கிரியை, அப்புறம் ஆக்ஷன்ல வரணும் அது கிரியை, அது ஆக்ஷன்ல வந்தா அந்த கிரியை பார்த்து நம்ம திகைக்கிறோம். ஆனா நான் பாவியா இருக்கிற ஆக்ஷன் இருக்காது, ஆனா பாவியாவே இருக்கிறேன். அதனாலதான் இங்க பவுல் பேசும்போது இந்த 2ஆம் வசனத்துல என்ன, இந்த 14 சொல்றாரு இல்லீங்களா, கிருபைக்கு கீழ்ப்பற்று இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது. அப்ப முதல்ல ஒண்ணு இருந்தது, பாவியா இருந்தோம். இப்ப இவர் பேசுறது 2வது நம்ம ஆக்ஷனை பத்தி பேசுறாரு. கிருபைக்கு கீழ்ப்பற்று இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது. அப்ப 2வது ஆக்ஷனை தான் பேசுறாரு. அப்ப முதல்ல இருக்கிறது நான் பாவி, அதான் இப்ப நம்ம டீல் பண்ண போறோம். அப்ப இதை எங்கிருந்து கொண்டு வராரு பாருங்க. ரோமர் 5:20 வாசிச்சு பாருங்க. ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு. இப்ப திரும்ப சொல்ற பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கும் போது அதை நிதானமா வாசிக்கிறேன், நல்லா புரியுற மாதிரி வாசிங்க. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய். இப்ப திரும்ப சொல்லுது, பாவம் பெருகின இடத்தில். அப்ப திரும்ப அது ஆக்ஷனை பேசுதா இல்ல அது இருக்கிற தன்மையை பேசுதா? ஆக்ஷன் சொல்லுங்க, ஆக்ஷன். பாருங்க, பாவம் பெருகினா பாவத்தினுடைய எங்க பாவத்தினுடைய செயல், பாவத்துடைய கிரியை பெருகுதோ, அப்ப அந்த பாவத்துடைய கிரியை செயல் எங்க அதிகமாகுதோ அங்க கிருபை அதிகமாகுது. அப்படின்னா என்ன? அப்ப பாவம் நம்ம செய்யலாமா? அப்ப பாவம் பண்ணா நிறைய கிருபை வருது பிரதர், பாவம் பண்ணா நிறைய கிருபை வருது பிரதர், அதுல பாவத்தை பண்ணலாமா? அப்படி இல்லை. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க பாவியா இருக்கும் பொழுதே இந்த கிருபை உங்களை ரட்சித்தது. இப்ப வாங்க 17 வாங்க, 20 வாட்சி இல்லைங்களா, 5:17 வாட்சி பாருங்க. ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் கிறிஸ்து என்னும் ஒருவரால் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. 2 விஷயம் இருக்கு பாருங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். அப்ப கிருபையின் பரிபூரணம் என்ன, நீதியின் பரிபூரணம் என்ன? கிருபையின் பரிபூரணம் என்னன்னா பாருங்க, நம்ம வேதம் சொல்லல, எபேசியர்ல நான் வாச்சேன், கிருபையினாலே நாம் என்ன பண்றோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிருபையை கொண்டு நாம் என்ன பண்ணிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ சில விதமான பிரச்சனைகள் வருது. இப்ப அங்க என்ன உண்டாகுதுன்னா, நான் இருந்த தன்மையிலிருந்து முதல்ல வெளியில வந்துட்டேன். இப்ப நான் பாவி கிடையாது. சொல்லுங்க, நான் பாவி கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவி கிடையாது. பரவாயில்ல, நல்லா சிரிச்சுனே சொல்லுங்க. அதையே சோகமா சொல்றீங்க. இந்த பக்கமா சொல்லுங்க, நீங்க பாவி கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக பேசுறேன். அதனாலதான் 17 சொல்லும் போது சொல்றாரு, நான் எல்லாருக்கும் பேசல, பெறுகிறவர்களை பத்தி பேசுறேன். ஒருடைய மீறுதனாலே எப்படி பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், ரிசீவ் பண்றவங்களை பத்தி பேசிட்டு. எத்தனை பேர் விசுவாசி? எத்தனை பேர் விசுவாசி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கண்ணு மூலிகை.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப வந்து இந்த நான் இருக்கிற நிலைமையில இருந்து வந்துட்டேன். கிருபையின் பரிபூரணத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்ப நீதியின் ஈவின் பரிபூரணம் சொன்னா பாருங்க, நீதி என்பதும் நபர். எத்தனை பேர் தெரியும்? எப்படி வரும்? 1 Corinthians 1:30-31 வாசல். அவரே நமக்கு மீட்பும் நீதியும் பரிசுத்தமாய், சொல்லுங்க அவரே. இப்போ இந்த ஆக்ஷன்ல நான் வரும்போது, இப்ப முதலாவது தன்னிலிருந்து வெளியில வந்துட்டேன். இப்போ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு பாவத்தை செய்யறேன், அங்க என்ன உண்டாகுதான்? கிருபை பெருகுது. ஏன் பெருகுதுன்னா, இப்போ நான் பாவின்ற தன்மையிலிருந்து வெளியில வந்துட்டதுனால இப்ப பாவமே ஆட்கொள்ள கூடாத அளவுக்கு கிருபை அங்க என்ன செய்யுது? எதுவுமே நான் சொல்ல விளங்குது. ஏன்னா என்ன பாவன்ற தன்மையிலிருந்து மீட்டு எடுத்துட்டாரு, என்ன ரட்சித்துட்டாரு. இப்ப நான் இருந்து வெளியில வந்துட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட பாவம் செய்யும் போது ஏதோ ஒரு தவறோ ஒரு பலவீனமோ ஏதோ நான் ஆண்டு கொள்ளும் பொழுது இப்ப என் ஆக்ஷன் அது என்ன செய்யுது? பாவம் பெருகாதபடிக்கு கிருபை என்ன பண்ணுது? பெருகுது. 20 வாட்சி பாருங்க, இப்ப வரும் பாருங்க. பாவம் பெரிய இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த ஒரு வேலைங்க நல்லா படிச்சவங்க, கை தந்தவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் நல்லா தெரியும். சில விஷயத்த சொல்ல நீங்களே கூட போய் செக் பண்ணி பாருங்க. ரோமர் 5:20 பாவம் பெருகின, அந்த இடத்துல பெருகின அபண்டன்ட் அந்த வார்த்தை வந்து வாசித்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் ஒரே மாதிரி வரும், தமிழ்லயும் ஒரே மாதிரி வரும், கானாலையும் ஒரே மாதிரி வருது. ஆனா கிரீக்ல அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல நீங்க போய் அதை பார்த்தீங்கன்னா அது என்ன வருதுன்னா, பாவம் பெருகின அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அதனுடைய வார்த்தையினுடைய விளக்கம் என்னன்னா, அது வந்து அந்த பெருகின என்ற வார்த்தைக்கு அவன் சொல்ற அந்த வார்த்தை வந்து போஷ். அதே வார்த்தை வந்து கீழே வந்து கிருபை பெருகின்ற வார்த்தையில வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஹூப்பர் அப்படின்றான். ஹூப்பர், சொல்லுங்க ஹூப்பர். அப்ப மேல பாவம் பெருகின அந்த பெருகினத்துக்கு இந்த பெருகுது வித்தியாசம் இது பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்றேன், ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே கிரீக் போகும். கிரீக் போனோம்னா அதுல ஒரு வார்த்தை வேணா G4121 முதல் சொன்ன பாவம் பெருகினதுக்கு, அடுத்தது G போட்டு 5248 போட்டீங்கன்னா அந்த ரெண்டு வார்த்தையுடைய வித்தியாசத்துடைய ஃபுல் டீட்டெயில் உங்களால பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஹூப்பர் என்ற வார்த்தையில இருந்து தான் சூப்பர் என்ற வார்த்தை வெளியில வந்தது. அதுல ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட் போட்டு அந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்லயே சூப்பர் அபண்டன்ட் லைஃப்னே வரும், சூப்பர் அபண்டன்ட் கிரேஸ்னே வரும். சூப்பர் அபண்டன்ட் கிரேஸ்னா சூப்பர் வார்த்தை என்ன, எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது? ஒரு சூப்பர் மேனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சூப்பர் மேன் என்னங்க, நார்மல் மேனுக்கு சூப்பர் மேனுக்கு வித்தியாசம் இருக்கு. நார்மல் மேனா சராசரி மனிதன், சூப்பர் மேனா எக்ஸ்ட்ராடினரி உள்ள ஒரு மனிதன். எத்தனை சூப்பர்மேன் படத்தை பார்த்துருக்கீங்க? பரவாயில்ல, நான் உங்களை திட்ட மாட்டேன். எத்தனை சூப்பர்மேன் படத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் யாராவது ஒரு குழந்தை தூக்கின்னு போயிடுவான், அந்த குழந்தை வந்து காப்பாற்ற போதும், ட்ரெயின் வரும், தண்டவாளம் இருக்கார், இவர் பேர் கை வைப்பார். பார்த்துருக்கீங்களா? அவே ட்ரெயின் போகும், நம்மளாம் உடனே ஆச்சரியம் வரும், எடுக்க முடியும். அதான் சூப்பர்மேன். சூப்பர்மேன் அப்படிப்பட்டவர் தான். அவர் வந்து பேண்ட்டுக்கு மேலே தான் செடி போடுவார். வித்தியாசமான ஒரு ஆள் அவர் சூப்பர்மேன். நம்ம சொல்ல முடியுமா? என் பையன் அப்படிதான் பண்ணுவான் சில நேரத்தில். நான் சூப்பர்மேன், பேண்ட்டுக்கு மேலே செடி போட்டு நிற்பான். சூப்பர்மேன் தான் நார்மல்ல இருந்து எக்ஸ்ட்ரா செய்யுது. அப்ப சூப்பர் அபண்டன்ட் லைஃப் எப்படிப்பட்டதுன்னா, பாவம் வந்து நம்மளை வஞ்சிக்கும் போதோ நம்மளை அழுத்தும் போதோ இங்க என்ன வேலை செய்யுது? இந்த சூப்பர் கிரேஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். உங்களை இழுக்க முடியாத அளவுக்கு, உங்களை வஞ்சிக்க முடியாத அளவுக்கு, உங்களை சிறைப்பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த கிரேஸ் என்ன பண்ணுது? சொல்லுங்க, சூப்பர் கிரேஸ். தமிழ் அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. அது சூப்பர் அபண்டன்ட் கிரேஸ் வருது பாருங்க. அப்போ வந்து பாவம் பெருகுது, இந்த சூப்பர் அபண்டன்ட் கிரேஸ் வந்து எனக்கு வேலை செய்யுது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, அப்ப பாவம் செய்யலாமா பிரதர்? பாருங்க, சிலருக்கு வந்து இதனுடைய மீனிங் என்னன்னு தெரியல, அதனாலதான் அப்படி செய்யறாங்க. ஒருத்தருக்கு வந்து பைக்ல போகும்போது கை கட் ஆயிடுச்சான், கட்டை வரல விழுந்துருச்சான். சரி, அவரு ரசிக்கப்பட்டாரு, கடைசியில் படிச்சு கிடிச்சு முடிச்சு கர்த்தருடைய கிருபையினால IAS ஆபீசர் ஆயிட்டார், கலெக்டர் ஆயிட்டார். அவர் சொல்றாரு டெஸ்ட் பண்ணி, கர்த்தருடைய கிருபையினால என் கட்டை வரல, நான் இழந்துட்டேன். எப்படியோ இந்த வேலையிலே எழுதி பயிற்சி பண்ணி கர்த்தருடைய கிருபையினால IAS ஆபீசர் ஆயிட்டேன். உடனே நம்ம எல்லாம் நம்ம கட்டை வரலையை உடச்சிக்கலாமா? பாருங்க, கிருபை அவரை வந்து கலெக்டர் ஆக்கிடுச்சு. நம்ம கட்டை வரல அவசியமா? எத்தனை பேர் கட்டை வரல வெட்டத்துக்கு ரெடி ஆகுறீங்க? அப்ப வந்து கிருபைன்றது என்னன்னா, முடியாது, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அந்த நேரத்தில் செய்யறதுதான் கிருபை. அது சொல்றது உங்களுக்கு உருவுது. அதை லைசன்ஸ் ஆக்கிட்டாங்க நிறைய பேர், அதான் பெரிய தப்பாகி போச்சு. அதனாலதான் அதனுடைய பாதிப்பு உண்டாது. இன்னும் உதாரணம் சொல்றேன். ஏதோ ஒரு மனுஷன் தவறு செய்ய உலகத்தில் எய்ட்ஸ் வந்துருச்சு அவனுக்கு. இப்போ அவன் வரான், நான் ஜெபம் பண்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருடைய மக மிகுந்த கிருபினால் அவன் சுகம் ஆகிட்டார். இப்போ அவன் சாட்சி சொல்றான், அப்பா கர்த்தருடைய கிருபினால எனக்கு இது HIV இருந்துச்சு, நான் சுகமாயிட்டேன். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? பாருங்க, கிருபை எவ்வளவு வேலை செஞ்சு, ஸ்தோத்திரம்.
HIV வந்தா கிருபை வேலை செய்யணும், நம்ம HIV பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் சொல்ல விளங்குதா இல்லைங்களா உங்களுக்கு சொல்றது? பாருங்க, கிருபை வேலை செய்யுது. நான் சொல்ல விளங்கிக்கீங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்க அவன் தவறெல்லாம் செஞ்சா HIV வந்துச்சு, கிருபை அவனை காப்பாத்தலையா? காப்பாத்துச்சு. நான் என்ன சொல்றேன், அவன் செஞ்ச தவறுக்கு ஒரு இரக்கமோ ஒரு மன்னிப்போ பெற்றுக்கோனா அது கிருபை வந்து அவனை காப்பாத்தி அவன் நிக்க வைக்குது, ஏதோ ஒரு சுகத்தை கொடுத்துருச்சு. இப்ப எய்ட்ஸ் வந்த பிறகுதான் கிருபை வேலை செய்யுதுன்னு சொன்னா அது தவறு. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இன்னும் நல்லா விளங்க சொல்ல பாருங்க. இப்ப நம்ம நாட்டில் மிலிட்ரி இருக்குது, இருக்கிறாங்களா இல்ல? மிலிட்ரி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் சிறை கைதி ஆயிட்டு இருப்போம். என்னைக்கும் சைனாக்காரன் தூக்கின்னு போயிட்டு இருப்பான் அவன், இல்ல வேற எவனாலும் நம்மள என்ன பண்ணிருப்பான், கொள்ளை பொருளா கொண்டு போயிட்டு இருப்பான். மிலிட்ரி இருக்குதா இல்லைங்களா? மிலிட்ரி இருக்குது. டெய்லி வார் நடக்குதா? டெய்லி வார் நடக்குதா? எதுவும் அங்க வார் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் வார் நடக்குது இல்லை. ஆனா மிலிட்ரி மேன் இருக்கிறாங்களா? நம்ம நாட்டினுடைய பணத்துல அதிகமான பணம் எங்க போகுதுன்னா மிலிட்ரிக்கு தான் போகுது. உட்காந்து சாப்பிடுறாங்க, கண்ணு வச்சுக்கிறாங்க, அவங்க பாட்டு போறாங்க, நடக்குது. எப்ப வார் வருதோ அப்ப எடுத்து அவன் என்ன பண்ணுவான்? அப்ப அவன் எப்ப சுடணும்னா வார் வந்தாதான் அவன் சுடுவான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அதுக்காக இப்ப வார் வருத்தம் நான் சுட்டு பத்து கத்துக்கிறேன்னு நினைப்பான் அவன் கிடையாது. பாருங்க, இந்த கிரேஸ் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த சூப்பர் அபண்டன்ட் கிரேஸ் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு தவறு செய்த கூட பரவாயில்ல காப்பிடுது இல்ல. நான் தவறியோ அறியாமலையோ உலகத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று செய்யும் போது இந்த சூப்பர் அபண்டன்ட் கிரேஸ் என்ன செய்து அந்த பாவத்துல விடாம அது பெருகிட்டதுனால இது அதிகமாய் பெருகி என்ன காப்பாற்றுது. அப்படிதான் சொல்லுது. வாட்சி பாருங்க 5:20. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை, பாவம் பெருகிற இடத்தில் கிருபை. அப்ப அதிகம்னா என்னங்க? அதிகமா என்ன இருக்குது? இப்ப என்ன பண்ணுது? இப்ப வேதம் சொல்லுது பாருங்க, உள்ளவன் எவனும் கர்த்தர் கொடுக்கிறவர். எத்தனை பேர் தெரியும் கொடுக்கிறவர்? இப்ப அதிகமாய் செய்றாரு. அப்ப வந்து பாவையின சிறையை பார்க்கவே முடியாது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஏமே எத்தனை பேர் பிரச்சனை இருக்கு, நிறைய பலவீனர் கையெல்லாம் தூங்கிடாதீங்க. பக்கத்துல கூட தெரியாத மாதிரி நல்லா கை கட்டி சீரியஸா உட்காருங்க. என்ன மாதிரி உலகத்திலே நல்லவங்க யாருமே கிடையாது. அப்படி வாங்கணும். ஆனா பிரச்சனை இருக்குதுன்றது எனக்கு தெரியும். ஏன் சொல்லுங்க? நான் தீர்க்கதரிசி. பயந்துடாதீங்க. இப்ப பாருங்க, இப்ப பிரச்சனை இருக்குது ஆனா பயம் கிடையாது. ஏன்னா கிருபை அதை எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் முழு வேதத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா எங்க வந்தீங்கனாலும் கிறிஸ்துவை தான் ஃபேஸ் பண்ணும். ஏன்னா அவர் தான் கிருபை. பவுல் கூட சொல்லல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை. பவுல் எழுதும் போதெல்லாம் அதை விடவே மாட்டார். பாருங்க, நீங்க வாசிச்சீங்கன்னா 2 தீமோத்தி தான் பவுல் கடைசியா எழுதுற லெட்டர். அதுல பாத்தீங்கன்னா தீமோத்தி சொல்றார், கிருபையிலே நிலை கொண்டிருப்பாயாக. தீமோத்தி என்ன சொல்றாரு? கிருபையிலே நிலை கொண்டிருப்பாயாக. பயங்கராத அது எப்பொழுதும் பெருகி உன்னை என்ன பண்ணும்? காப்பாத்தாதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம விட்டு வெளியில வரக்கூடாது. அதனால அப்படி சொல்றாரு. நீங்க வந்து இந்த பழைய ஏற்பாடு இந்த பலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட பாருங்க, பலி கொடுத்த உடனே அந்த பலியினுடைய ஒரு பகுதியை ஆசாரியிட கொண்டு வர சொல்வார். நெஞ்சு பகுதியை கொண்டு வர சொல்வார். கொண்டு வந்து ஆசாரியனுக்கு கூட அவன் அதை புசிக்கிட்டோம், அவன் தன் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கட்டும். நெஞ்சு பகுதி என்பது இருதயம், தேவ அன்பு. தேவனுடைய இருதயத்தை புசிக்க சொல்றாரு. தேவ அன்பு என்ன பண்றாரு? புசிக்க சொல்றாரு. அது மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு. அதனால ஒவ்வொரு வாரமும் தேவ அன்பை அவருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு தரேன். அவர் எப்படி நேசிக்கிறாரோ, இறக்கம் என்ன, தயவு என்ன, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க, அதை தான் எடுத்து பகிர்ந்து கொடுக்குறேன். அப்படி உண்ணும் போதுதான் அது பலிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்குது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தை கூட வாசிங்க. சிருஷ்டிப்பு ஃபுல்லா ஒரே அதிகாரத்தில் முடிச்சிட்டாரு. வானம் வந்துச்சு, பூமி வந்துச்சு, இயற்கை வந்தது, வான பூமியில இருக்கிற வனவிலங்குகள் வந்தது, எல்லாம் வந்துருச்சு. எத்தனை அதிகாரம்? சிருஷ்டிப்பை குறித்து எத்தனை அதிகாரம் இருக்குது? ஒரே ஒரு அதிகாரம் 10-11 நல்லது நல்லது என்று கண்டான்னு வந்துடும், முடிஞ்சிருச்சு. ஆனா அதுவே யாத்ராகமத்துக்கு வாங்க, கிறிஸ்துவ குறிச்சி பிதாவாக தேவன் பேசுறாரு. 7 அதிகாரத்தை பேசுவார் குமாரனை குறிச்சி. பலினா யாருங்க? இயேசு. பலிபீடனா யாரு? இயேசு. கிருபாசனா யாரு? இயேசு. ரத்தனா யாரு? இயேசு. பிரேச்சிலனா யாரு? இயேசு. எல்லாம் யாருக்கு மையமா புரியுது? இயேசு இயேசு இயேசு. தேவாலயம்னா யாரு? இயேசு. கூடாரம்னா யாரு? இயேசு. எல்லாமே இயேசு குறித்து பேசப்பட பாருங்க. அப்ப முழு அந்த ஏத்தாகமத்துல வந்து 7 அதிகாரம் டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு, குமாரன் எப்படிப்பட்டவன். ஆனா சிருஷ்டிப்பை கொடுத்து டிக்ளரேஷன் கொடுக்கும்போது ஒரே ஒரு அதிகாரத்துல முடிச்சிட்டாரு. அப்ப சிருஷ்டிப்பை விட பெரியவர் யாரு? அப்போ எதை நம்ம அறிந்து கொள்ளணும்? இன்னைக்கு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க உலகத்துல. வானத்துல என்ன இருக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியும். வானத்துல என்ன இருக்கு, வானத்துல எப்படிப்பட்டதா இருக்குது. இப்ப கூட பாருங்க, ஒரு அம்மா போயிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க பூமிக்கு வரத்துக்கே எனக்கு பிடிக்கல, அங்கேயே இருக்கலாம் போல இருக்குது
அங்கேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க எத்தனை பேர் அவங்க இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்க, நெட்ல இருந்து பாருங்க. அப்படியே அருமையா இருந்துச்சு, அங்கேயே இருந்துடலாம் போல இருக்குது. பாருங்க, வானத்துல இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு சராசரியா தோல்வியில் இருக்கிற ஒரு மனுஷனை எந்த சயின்ஸையும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எந்த சயின்ஸும் தோல்வியில இருக்கிற, கடமுனையில இருக்கிற, குடியில இருக்கிற, பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது. எத்தனை பேர் தெரியும்? ஆனா அந்த படிப்பு படிக்கிறதுக்கு பல விதமான செலவு இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமான்னு உண்மை பாருங்க. அதுதான் உலகம். ஆனா கிறிஸ்துவை குறிச்சு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டானா அவன் வாழ்க்கையினுடைய அடிமட்ட தரத்திலிருந்து அவனால மேல வர முடியும். ஆமென். எல்லாவற்றுக்கும் பதில் யாரு? கிறிஸ்து. அதான் வரும். வாசிக்கலாம், சில காரியத்தை எடுத்து காமிக்க நான் விரும்புறேன். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன். ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னி அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்ததியிலிருந்து புறப்பட்ட அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்ததியில் செத்தார்கள். இங்க சொல்லப்படுது பாருங்க, அந்நிய அக்னி. அந்நிய அக்னினா வெளியிலிருந்து சிலதை கொண்டு வந்து உள்ள சேர்த்தான், அது ஒத்துக்கொள்ளவே முடியாது. பாருங்க, எப்பவுமே கிறிஸ்துவோடு கூட எதையுமே கலக்கக்கூடாது. கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவ தான் பிரசங்கம் பண்ணும். அவருடைய மீட்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மேன்மை, இதைதான் பிரசங்கம் பண்ணும். அதோட நீ எது சேர்த்துக்கிட்டாலும் அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எதை ஒத்துக்கிறீங்க? அந்த தூபத்தோடு கூட சேர்க்கலாம் பாருங்க. இங்க சொல்லப்படுது பாருங்க, தூப கலசம் சொல்றது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுகந்த வாசனை. சுகந்த வாசனைனா அது சமாதானத்துக்கு ஏதுவானது. அந்த தூப கலசத்தை காட்டும் போது ஒரு சுகந்த வாசனை, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வழி அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது ஒரு சிஸ்டம் ஆக்கி வச்சிருப்பாரு. அத ஒரு சமாதானத்தினுடைய சுகந்த வாசனை எப்படி கெட்டு போகுதுன்னா, கிறிஸ்து முழுமையா அந்த இடத்துல இல்லைன்னா அது அந்நிய காரியம் உள்ள வந்தா அது என்ன ஆகுங்க? கெட்டு போகுது. அதனாலதான் பாருங்க, எப்பவுமே கிறிஸ்துவ தான் மையமாக்குவார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இந்த மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரத்துல மறுரூப மலையில இயேசுவும் எலியாவும் மோசேவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேதுரு கண்ணை திறந்து பார்த்த உடனே திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. என்ன சொல்லுங்க? உமக்கு ஒரு கூடாரத்தை போடுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போடுவோம். ஏன்னா மோசே எலியாலாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். மோசே எலியா அவ்வளவு ஒரு இதா பாக்குறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில அதை அப்படியே கனமாட்டு சொல்றான். அவன் பார்த்த உடனே மோசேவையும் எலியாவையும் கண்ட உடனே அவன் சொல்றான், மோசே ஒரு கூடார், எலியாவுக்கு ஒரு கூடார், உமக்கு ஒரு கூடாருன்றான். உடனே அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உடனே சொல்லு, இவர் ஏன் நேசகுமார், இவருக்கு. அப்ப பாருங்க, அப்ப யார் ஹைலைட் பண்ணுது? பரலோகம் பிதா யார் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு? இயேசுவ. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. இவரே நேச. அவன் பேசிக் கொண்டிருக்கையில், நீங்க வாசினா அப்படியே வரும், அவன் பேசிக் கொண்டிருக்கையில் உடனே சத்தம் இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு. ரொம்ப முக்கியம். அதுதான் பாருங்க. அப்ப ஏன் அவ்வளவு மையப்படுத்துறாருன்னா, இயேசு ஒருத்தரால் மாத்திரம் தான் மனுகுலத்தினுடைய வெற்றி. அப்ப ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலுமே பாருங்க, இயேசு வந்த பின்பு அவருடைய முழு ஆளுகை தன்மையும் வெளிப்பாடும் ஒரு விசுவாசிக்குள்ள வந்தாதான் அவருடைய முழு வெற்றிகளை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால சபையில கண்ட குப்பியும் பேசக்கூடாது, சும்மா காக்கா கதையெல்லாம் சொல்லிட்டு கூடாது. இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணக்கூடிய வெளிப்பாடுகளை, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணக்கூடிய செய்திகளை வேதத்திலிருந்து அவருடைய துணையோடு கூட எடுக்க கற்றுக்கொள்ளணும். வாசிங்க, அதே லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு காரியத்தை பார்ப்போம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியின் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிட்டு என்று கண்டால், வாசிக்கிறீங்களா? குஷ்டரோகி பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிங்கன்னா ஒரு குஷ்டரோகி சொஸ்தமானா நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே ஒருத்தன் தான் சொஸ்தமானா. யாருங்க? நாகமான். ஆனா அவன் இஸ்ரவேல் ஜனம் இல்லை. அவன் யாருங்க? அவன் சீரிய நாட்டில இருந்து வந்தவன். அவன் சுகமாயி போவான். அதான் சுகத்தை நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அவன் வருவான், எலியா அவன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டான். எலியா அவனை தொட மாட்டான், மூஞ்ச பார்க்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா குஷ்டரோகத்தை சுத்தமாக்குறது ஒரே ஒருத்தர் தான். அவர் யாரு? மேசியா ஒருத்தர் தான் குஷ்டரோகத்தை என்ன பண்ணுவாரு? சுத்தமாக்குவார். 9972427152 மையமாவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்ற அறிவு பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது. கர்த்தர் நல்லவர்,
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இன்பமா